ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகானஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரி வந்து கூப்பிட்ருக்கா வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காரு. ஆனால் வந்து காவேரிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வரமாட்டேன், நீ எந்த கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்து ஷாக்கிங்காக வந்து நிற்கிறாரு. அப்படின்னு நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி வந்து கேட்டோன்ன மாதிரி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கலையா, அவளே எத்தனை தடவை சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்து நிற்பா, அதே மாதிரி தான் நானும் இந்த தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா காவேரி அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்படி தான் உங்க கூட பொண்ணு என் பொண்ணை உங்கள் கூட அனுப்பணும், எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் வீட்டு ஆளுங்க வந்து என் பிள்ளையை வந்து அசிங்கப்படுத்துகிறோட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏற்கனவே குமரன்ட்டையும் பாருங்க நவீன்ட்டையும் கேட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கும், அதை பற்றி வந்து மறைக்கிறாங்க. என்னதான் பிரச்சனை நடக்குது, நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்க, சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ பெசாட்டி என் பொண்ணை உங்கள் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டு பண்ண பெசாட்டி கிராண்டாக பெரிய கல்யாணமாக பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்படி பண்ண முடியும், அவள் தான் கன்சீவாக மாசமாக இருக்கால, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் என்ன தான் பிரச்சனை, எதுக்கு தான் நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் வந்து இங்கே மறைச்சிட்டே இருக்கீங்க, என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து எல்லா உண்மையும் வந்து உடைக்கிற மாதிரி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரோமோவில் வந்து இது நடக்குது. சொல்கிறப்ப வந்து அப்புறம் எனக்கு எங்கள் பாட்டி மேலே ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் அதுக்கான என்ன விஷயம்னு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா.